இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம், இது உலகம் என்று. ஆப்கானிஸ்தான்ல தலிபான்களுடைய ஆட்சி வந்த பிறகு அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனத்திற்கு உள்ளாச்சு. குறிப்பா பெண்களுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமானது அப்படின்ற சர்ச்சைகள் எல்லாம் வந்தது. ஆனால் இந்தியா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தலிபானோடு அதை ஒரு அரசாங்கமாக இவங்க அங்கீகரிக்கல அப்படின்னாலும் நட்புறவோடு இருக்கிறார்கள். பல அந்த கட்டமைப்புகளை, உள்கட்டமைப்புகளான உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு சான்றாகவும் தலிபான்கள் இந்தியர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இந்தியர்களை எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அச்சாரமாகவும் இந்தியா உலக அரங்கில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வருது அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்தியாவிலிருந்து ஒரு பயணி 2 வீலரில் பைக்கில் ஆப்கானிஸ்தான் போகிறார். எல்லையில் இருக்கக்கூடிய அந்த நபர் இந்தியாவிலிருந்து சென்ற நபர்கிட்ட பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறதுக்காக எடுக்க சொல்கிறாரு. அவர் அந்த எடுக்கிறதுக்காக அந்த பேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஐ எம் இந்தியன் என்ற மாதிரி சொல்கிறார். சொன்ன உடனே அவருடைய அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது அப்படியே மாறி போச்சு. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் பிரதர்ஸ் அப்படின்றார். ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆவணமே செக் பண்ணாமல் காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப ஜோவியலாக போயிட்டு தம்மெல்லாம் ஏதோ கை காட்டுறாரு. பட் அதுவான்றது தெரியல. ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க, இந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்க. இங்கே இதுதான் தலிபான்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பல செய்திகள் மூலியமாக நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பெண்கள்கிட்ட அவங்க நடந்துக்கிற விதம், உரிமைகளை கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் தீவிரவாத நடவடிக்கைகள், தாக்குதல்கள், துப்பாக்கிச்சூடு, இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே இந்தியர் ஒருவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட பதிவு அப்படிங்கிறது தாலிபான்கள் மீதான உலகம் வைத்திருக்கக்கூடிய அந்த பார்வையை மாற்றி இருக்குதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கலாம். இந்த சம்பவத்தை சில பேர் வேற கோணத்திலையும் பார்க்குறாங்க. பாகிஸ்தானில் இருந்து ஏதேனும் ஒரு நபர், ஏன்னா அந்த தலிபான்களுக்கும் பாகிஸ்தான்களுக்குமான சண்டை அப்படிங்கிறது நீண்ட நெடுங்காலமாக நடந்துட்டு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இந்தியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி உள்ளே புகுந்தாள் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேக பார்வையும் ஒரு எச்சரிக்கை பதிவும் அவங்க சொல்றாங்க. ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு மந்திரி அமீர் கான் முத்தகி 2021 தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு உலக நாடுகளுடனான ஆப்கானிஸ்தானுடைய தொடர்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முறிந்து போன ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டது. ரஷ்யாவை தவிர உலகத்தில் எந்த நாடுமே ஆப்கானிஸ்தானை ஒரு நாடாகவே பார்க்கல. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையிலையும் இன்னும் சொல்ல போனால் வர்த்தகம் அப்படிங்கிறத விரிவுபடுத்தணும், பல நாடுகளோடு வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையில் ஆப்கானிஸ்தான் இருந்தாலும் அங்கீகாரம், நட்புறவு, நட்பு கரம் அப்படிங்கிறது எந்த நாடும் கொடுக்காத நிலையில இந்தியா அதற்கான ஒரு விஷயத்தை பார்க்குது. ஸோ அவங்க நட்பு நாடாக பார்க்கிறார்கள் அப்படின்றதையும் தாண்டி அந்த ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு மந்திரி இந்தியாவிற்கு வந்திருப்பதாகவும், இந்த உலர் பலன்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகிறது. அது உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து இல்லை மற்ற நாடுகளிலிருந்து நிறைய பழங்கள் வருது. ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்தும் அதிகமாக வருது. அதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும், இந்தியாவிடமிருந்து என்னென்ன பொருட்களை வாங்குவது அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளாதார ரீதியான, வர்த்தக ரீதியிலான பல விஷயங்களை பேசுவதற்காக அந்த மந்திரி இங்கே வந்திருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 6 நாட்கள் இங்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், மிக முக்கியமான பயணமாகவும், ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் அரசு அமைந்த பிறகு முதல் பயணமாக இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பயணம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்தியா ஆப்கானிஸ்தான் தாண்டி உலக நாடுகள் அனைத்துமே இதை உற்று நோக்குது. இந்தியா ஒரு நாட்டையும் வெளியுறவு கொள்கையும் எப்படி கையாளுகின்றது, எதை அடிப்படையாக வைத்து அந்த வெளியுறவு கொள்கையை கையாளுகிறது அப்படிங்கிறதையும் தாண்டி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் யார் யாரையோ கூட்டு சேர்ந்துக்கிட்டு வைக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானுக்கு செக் வைக்கணும்னா நிலப்பரப்புல மிக அருகாமல் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானை நட்பு பாராட்ட வேண்டும். ஏன்னா துருக்கியும் நம்மள்கிட்ட ஒரு எதிரி நாடு போல இருக்கிறது. ஸோ இதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக ஆப்கானிஸ்தானை அரவணைக்க வேண்டிய அந்த டிப்ளமேட்டிக் மூவ் அப்படிங்கிறத இந்தியா மிக ஜாக்கிரதையாக கையாளுகிறதா அப்படின்னு சொல்லி உலக அரசியலை பேசக்கூடியவங்க சொல்றாங்க. உலக நாடுகள் ஏன் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான்களை இந்த அளவிற்கு தூரத்தில் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா, பெண்களை அவர்கள் நடத்தும் விதம் அப்படிங்கிறத விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. பல குற்றச்சாட்டுகள், படிக்கக்கூடாது, பர்தா போடணும், வெளியில் வரக்கூடாது, மற்ற ஆண்களை பார்க்கவே கூடாது, கல்வி இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு நார்மலாக ஒரு மனிதனாக ஒரு உயிரினமாக இருக்கக்கூடிய உரிமைகளை கூட அவங்க கொடுக்கறதில்ல அப்படின்றையும் தாண்டி சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் ரிக்டர் அளவுகளை 6ன்னு நினைக்கிறேன் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. சேதங்கள் கடுமையானதாக இருந்தது, பலர் உயிரிழந்தார்கள். இந்த சேதங்களை மீட்டெடுக்கிறதுக்காக அங்கே போன ரெஸ்கியூ டீம்
அந்த டீம்ல இருக்கக்கூடிய நபர்கள் பெண்களை தூக்க மாட்டோம்னு சொல்லி அங்க அடிபட்டு ரத்த கலரையா இருக்கக்கூடிய அந்த பெண்களை காப்பாத்தாம ஆண்களை மட்டும் காப்பாற்றி கொண்டு வந்து பெண்களை அப்படியே விட்டுட்டு, அதாவது தன்னுடைய மனைவியை தவிர, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தவிர, ரத்த சொந்த முறைகளை தவிர மற்றவர்களை தொடமாட்டோம் அப்படிங்கிறத ஒரு காரணத்தை அவங்க சொல்லி காப்பாற்றாமல் விட்டுறது அப்படிங்கிறது செய்திகளாக வந்தது. இந்தியாவிலிருந்து போன ஒரு ரெஸ்கியூ டீம் மட்டும்தான் தங்களால் முடிந்த சில பெண்களை காப்பாற்றினார்கள் அப்படின்றதும் அந்த இடத்துல செய்தியாக வந்தது. ஸோ இந்த அளவிற்கு பெண்களை இதை எப்படி சொல்றதுனே தெரியல. அவர்களுக்கான நிலையா இல்லை ஏன் இந்த அளவுக்கு மோசமாக நடத்துறாங்க அப்படின்ற கேள்விகள் வைக்கப்படும் நிலையில தான் அவர்களுக்கான அரசினுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறதையும் தாண்டி உலக நாடுகளில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறதும் தாமதப்படுவதற்கு இதுக்கான காரணங்களாக சொல்லப்படுது. உலக செய்தினாலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி நம்ம பேசாமல் போயிட முடியாது. ஏன்னா அடுத்த அமெரிக்கான நோபல் பரிசு தனக்குத்தான் வேண்டும் அப்படிங்கிற கடும் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி, அந்த கட்சி அவருக்கு சில அழுத்தங்களை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவோடு அமெரிக்காவினுடைய உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 வருடங்கள் பாரம்பரியமானது. பல விஷயங்கள்ல, பல துறை சேவைகளில் அமெரிக்கா இந்தியாவை சார்ந்திருக்கிறது. தொழில் முனைவும் சரி, மற்ற வேலை ஆட்கள் நபர்கள் அப்படிங்கிறதும் சரி. இந்த டாரிஃப் பிரச்சனை அப்படிங்கிறதுனால இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமுமே பல பாதிப்புகளுக்கு உள்ளாகுது. ஒரு 50 ஆண்டுகளாக பேணி பாதுகாத்து வைத்த நட்புறவை நீங்க டாக்ஸ் அப்படிங்கிறத பேர்லையும் அமெரிக்காவுக்கு நன்மை செய்யறேன் அப்படிங்கிற பேர்லையும் நீங்க செய்யற நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சரியானதாக அல்ல அப்படின்னு சொல்லி சொந்த கட்சியை அவருக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல் வருது. கூடிய விரைவில் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, சுமூகமா போங்க, என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு கண்டு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. இப்போ எப்படி இந்தியாவில் ஒரு கட்சி தலைமையை தேர்ந்தெடுத்து பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிற மாதிரி அங்கேயுமே தன்னுடைய கட்சியும் அவரை தான் தேர்ந்தெடுக்கிறப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், உள்நாட்டில் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அழுத்தங்களை தாண்டி சொந்த கட்சியிலிருந்து இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் வருகிறது அப்படின்னால் அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்படி அதை கையாளப் போகிறார் அப்படிங்கிறதும், இந்தியாவுடைய தயவு வெளிப்படையாக சொல்லலாம். இது இந்தியாவோட தயவுனா அப்போ அமெரிக்கா இந்தியா நம்பி தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி இல்லை. இந்தியா கிட்ட அமெரிக்கா ஒரு மென்மையான போக்கு இல்லாமல், நட்புறவு இல்லாமல் எதிராளி போல நடத்தினால் இந்தியா ரஷ்யாவோடையும் சைனாவோடையும் நெருக்கமாக சேரும் பட்சத்தில் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பல விஷயங்கள் புரியும்படியா சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதை தானங்க சொல்றாங்க. ஆனால் அவர் காதுகளுக்கு தான் அது போகலையே சொன்னாலும் சொந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான காரணங்களையும் சொல்லி அதற்கான விளக்கங்களையும் சொல்லி நிர்பந்திக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. உலகமே உற்று நோக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நான் கொடுத்த பரிந்துரைகளை இரு தரப்பினருமே ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எப்படி அமைதிக்கான நோபல் பரிசுக்கான அனைத்து காரணிகளையும் ஒன்று சேர்த்து எப்படியாவது நான் வாங்கியே தீரணும்பா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருக்காரு அப்படின்றத தாண்டி ஒரு 20 நிபந்தனைகள், 20 ஒப்பந்தங்கள், அதாவது செயல்பாடுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி அதில் முதல் கட்டத்தை இப்போ அடைந்திருக்கிறதாகவும் இரு தரப்புமே, இஸ்ரேல் தரப்பும் ஹமாஸ் தரப்பும் ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அடுத்தடுத்த கட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் போகும் பட்சத்தில் முற்றிலுமாக இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட தொடர்ந்து ஒரு 10 வருடங்களாகவும் அங்க இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் குவியல்களை அகற்றுவதற்கு 25 ஆண்டுகளாகவும் மறு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு இன்னும் நார்மல் லைஃப் அப்படிங்கிறத வரதுக்கான காரணம் ஆண்டுகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருப்பதற்கான விஷயங்களும் இருக்கு. எவ்வளவு நபர்கள் இறந்தார்கள் அப்படின்ற கணக்கெடுத்து அப்படின்னாலே தலை சுற்ற வைக்க முடியுன்ற மாதிரி இழப்புகள் அப்படிங்கிறதும் சேதங்கள் அப்படிங்கிறதையும் மிக பெருமளவில் இருக்கு. ஸோ ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத தாண்டி இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் எல்லா தரப்பினருமே இருக்காங்க. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.